ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஆர்ஆர் விளையாண்ட மேட்ச் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் விளையாண்ட இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் வந்து நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 201 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க 3 விக்கெட் இழப்பில். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து இறங்கினாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசனில் சூப்பராக வந்து விளாண்டுருக்காங்க. பிக் ஹிட்டர்ஸ் ரெண்டு பேரும் 6 and 4 வந்து அடித்து ரன்ஸ் வந்து குவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் மட்டும் சைன் பண்ண முடிஞ்சது. அபிஷேக் சர்மானால் பெருசாக வந்து பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியல. 10 பாலுக்கு 12 ரன் அடிச்சுட்டு ஆவேஸ் கான் பாலில் த்ரூ ஜெரல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்மோல் பிரீத் சிங் உள்ள வருவார். அவர்னாலையும் பார்த்திங்கன்னா பெருசாக சைன் பண்ண முடியல. 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சு சந்தீப் சர்மா ஓவரில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளவர். நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து பில்டு பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் பார்த்திங்கன்னா 44 பால் பிடிச்சி 58 ரன் வந்து அடித்தார். 6 பவுண்டரி மற்றும் 3 சிக்ஸர் வந்து விளையாடிருந்தார். 131 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. அவரும் பார்த்திங்கன்னா ஆவேஸ் கான் பாலில் வந்து இன்சைட் வச்சு போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஹென்ரிச் கிளாசன் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணார். ஹென்ரிச் கிளாசன் பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டார். 19 பாலில் வந்து 42 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 3 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர் வந்து விளையாடிருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்துருந்தாரு. 42 பாலில் 76 ரன் வந்து அடிச்சிருந்தார். 3 பவுண்டரி மற்றும் 8 சிக்ஸர் வந்து விளையாடிருந்தார். நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜிங் பிளேயராக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்திருக்காரு. 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து விளையாண்டு கொடுத்துருந்தார். இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. 20 ஓவர் முடிவில் பார்த்திங்கன்னா 201 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3 விக்கெட் இழப்பில். ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆவேஸ் கான் மட்டும் 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ட்ரெண்ட் போல்ட் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் விக்கெட் இழப்பின்றி வந்து பவுலிங் போட்டிருந்தார். ரவிச்சந்திரன் அஸ்வினும் விக்கெட் எதுவும் வந்து எடுக்கல. விஸ்வேந்தர் சகலும் விக்கெட் எதுவுமே எடுக்கல. 62 ரன் வந்து கொடுத்துருந்தாரு 4 ஓவர் போட்டு. 202 ரன் அடித்தா வேணுங்கிற டார்கெட்டோட பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்களுடைய செகண்ட் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் வந்து இறங்கினாங்க. ஜாஸ் பட்லரோட விக்கெட்டை ஃபஸ்ட்டு பாலே வந்து புவனேஸ்வர் குமார் வந்து எடுத்துட்டார். மார்க்கோ ஜான்சன்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார் பட்லர். அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சனையும் பார்த்திங்க அப்படின்னா டக் அவுட்டில் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து அவுட் பண்ணிடுவார். 3 பால் ஃபேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 0 ரன் எடுத்துகிட்டு சஞ்சு சாம்சன் வந்து போல்ட் ஆகிட்டு போயிடுவார். இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா பழைய புவனேஸ்வர் குமாரை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் பவுலிங் பண்ணி போல்டு வந்து எடுத்தார். சஞ்சு சாம்சனால் நம்பவே முடியல. அப்படி ஒரு பால் வந்து உள்ளே வந்து போல்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. இது பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக வந்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியான் பராக் உள்ள வந்தார். ரியான் பராக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பயங்கரமான மேசிவ் பார்ட்னர்ஷிப் வந்து பில்டு பண்ணாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா 40 பாலில் 67 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ரியான் பராக் பார்த்திங்க அப்படின்னா 49 பாலில் 77 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். இவங்க ரெண்டு பேருடைய இந்த நாக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச்சுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து ஓரளவுக்கு வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் நடராஜன் பால் பார்த்திங்கன்னா சூப்பராக பால் போட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து போல்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கோ ஜான்சன் கிட்ட ஒரு ஃபீல்டு செட் பண்ணி ரியான் பராக் விக்கெட் வந்து எடுத்துருவார். ரியான் பராக் வந்து மார்க்கோ ஜான்சன்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அவர் பார்த்திங்கன்னா 77 ரன் வந்து அடிச்சிருந்தார். 8 4 4 சிக்ஸர் வந்து அடிச்சிருந்தார். 157 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்துருந்தார். அதே மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்கன்னா 7 4 2 சிக்ஸர் வந்து அடிச்சிருந்தார். 167 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்துட்டு போயிருந்தார். இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்ட்னர்ஷிப் வந்து அமையல. சிம்ரான் ஹெட்மேயர் 9 பாலில் 13 ரன் வந்து அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ராவன் பவல் பார்த்திங்க அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் களத்துலேருந்து மேட்ச் முடிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த நிலமையில் அவரால் வந்து மேட்ச் முடிச்சு கொடுக்க முடியல. 15 பாலுக்கு 27 ரன் வந்து அடிச்சுட்டு புவனேஸ்வர் குமார் ஓவரில் எல்பிடபிள்யூ ஆகிட்டு ராவ்மன் பவல் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரூ ஜெரல் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா பெருசாக சைன் பண்ண முடியல. 20 ஓவர் முடியல 7 விக்கெட் இழப்புக்கு வெறும் 200 ரன் மட்டுமே அடிக்க முடியுது. 1 ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் இந்த மேட்ச் வந்து ஜெயித்தாங்க. பயங்கரமான ஒரு ஹர்ட்டிங்காக இருக்குது 1 ரன்னில் லாஸ் பண்ணுறது மேட்ச்சை. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆல்ரெடி டேபிளில் வந்து ஓரளவுக்கு 8 மேட்ச் ஜெயிச்சு வந்து குவாலிஃபை ஆகிற நிலமையில் வந்து இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து பெரிய லாஸாக வந்து அமையாது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இந்த மேட்ச் வின் பார்த்திங்கன்னா ஒரு மச் நீடட் வின்னாக வந்து இருந்துச்சு. 2 பாயிண்ட் அவங்களுடைய டேபிளில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா 4 ஓவர் புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்து 3 விக்கெட் இருந்தார். சூப்பரான 3 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு, இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸு. அதுக்கு ஒரு பேட் கமின்சன் 2 விக்கெட்டு, நடராஜன் 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தது மூலிமா நடராஜன் பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கேப் வந்து கிடச்சிது. அவர் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் அதிக விக்கெட் எடுத்த ஒரு பவுலராக வந்து இருந்தார். பர்பிள் கேப் வந்து அவர் வந்து வின் பண்ணார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு மச் நீடட் வின்னாக வந்து இருந்துச்சு.
இந்த மேட்ச் வின் பண்ணது மூலமாக புவனேஸ்வர் குமாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கிடச்சிது. 4 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதனால் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கிடச்சிது. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.